நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாரிங்க. இந்தாங்க. அடிப்படல இடிச்சுதான் அடிச்சிட்டு அடிபட்டுச்சான்னு கேக்குறீங்க? வண்டியில வரும்போது பார்த்து வரணும்னு தெரியாதா? ஏங்க நான் ஒழுங்கா தாங்க வந்தேன். அப்போ நான் ஒழுங்கா வரலன்றீங்களா? வண்டி ஓட்டுறப்போ கவனம் ரோட்ல இருக்கணும். கனவு கண்டுட்டே ஓட்டினா இப்படித்தான். ஏங்க தப்புன்னு பார்த்தா ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குங்க. ஹலோ, ஏன் மேல எந்த தப்பும் கிடையாது, உங்க மேலதான் தப்பு. சரிங்க, சாரி, என் மேலதான் தப்பு. சாரி கேட்க ரொம்ப சலிச்சுக்கிறீங்க. நான் எங்கெங்க அப்படி கேட்டேன்? ஒழுங்கா தானேங்க கேட்டேன். இல்ல நீங்க ஒழுங்கா கேட்கல. இன்னொரு வாட்டி சாரி கேளுங்க. சரி, ஓகேங்க, சாரி, என்ன மன்னிச்சிருங்க. ஓகே ஓகே, அப்போ நான் கிளம்புறேங்க. கிளம்பிடா. ஐயோ, என்னங்க ஆச்சு? டேய் கையிடுறா. இல்லங்க, கத்துனீங்களே அதனாலதான். அடிப்பட்டது எனக்கு இல்ல, என் வண்டிக்கு. அங்க பாரு. வண்டிக்கு என்னங்க? வண்டி நல்லா தானே இருக்கு, அதுக்கு ஏங்க கத்துறீங்க? நல்லா இருக்கா? அங்க கொஞ்சம் சரியா பாருங்க. இதையா சொல்றீங்க? இது இப்ப அடிப்பட்ட மாதிரி இல்லையே. அப்ப நான் போய் சொல்றேன்னு சொல்றீங்களா? உயிரே போனாலும் நான் எல்லாம் போய் சொல்ல மாட்டேன். ஏங்க இதுக்கு ஏங்க இவ்வளவு பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? இப்போ என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? என்ன பண்ணணும்னா வண்டி ரெடி பண்ணணும். ரொம்ப செலவாகும் நினைக்கிறேன். இதுல 500 ரூபா இருக்கு, போதும்ல? ஏங்க போதலைன்னா போதலன்னு சொல்லுங்க, அதுக்கு ஏங்க முறைக்கிறீங்க? என்கிட்ட இருக்கிறதே இவ்வளவுதாங்க. ஏன் வேணாங்க. ஏங்க உங்க வண்டி தான் பெருசா டேமேஜ் ஆயிருக்குல்ல. பரவாயில்ல, என் மேலயும் தப்பு இருக்கு. அதைத்தான் அப்பவே சொன்னேங்க. ஹலோ, நான் தப்பு பண்ணேன்னு வேற யார் சொன்னாலும் எனக்கு பிடிக்காது. அதை நானா தான் சொல்லுவேன். ஆமா, நீ எந்த டிபார்ட்மெண்ட்? மெக்கானிக்கல். உன் பேர் என்ன? கார்த்தி. உன்னை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. நான் கூட தான் உங்களை பார்த்ததே இல்லை. அதான் பார்த்தாச்சுல, இனிமே நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? என்ன யோசிக்கிறீங்க? கையை கொடுங்க. கையை கொடுங்க. கண்ணை அடிச்சா வேணாம், கிளம்பிடு. ரொம்ப நல்ல பையனா இருக்கானே, பாவம். ஏண்டா மாப்பிள, இம்பிட்டு புக்கை கொண்டு வந்து அடுக்கி வச்சுக்கிருக்க? எதுவும் புக்கு கடை போட போறியா? இல்லடா, மாப்பிள்ள புதுசா லைப்ரரி ஆரம்பிக்க போறான்னு நினைக்கிறேன். ஆளையும் அவனையும் பாரு. ஐயோ ஐயோ. ஆமா, அப்ப கூட இந்த மாசம் ஊர்ல இருந்து பணம் அனுப்பலன்னு சொன்ன, அப்புறம் இம்பிட்டு புக்கு வாங்க ஏதுடா காசு? டேய், இதெல்லாம் நம்ம காலேஜ் லைப்ரரி புக்ஸ்ரா. ரிசர்ச்சுக்கு என்னென்ன புக்கு தேவையோ எல்லாத்தையும் கரஸ்பாண்டன்ட் எடுத்துக்க சொன்னாங்க. மாப்பிள, அடுத்த வாட்டி புக் எடுக்கிறப்போ என்னை கண்டிப்பா கூட்டிட்டு போற. ஏன்டா, நீ ஏதாவது புக் எடுக்கணுமா? சே, நீ நண்பனை சரியா புரிஞ்சுக்கலடா. மாசம் ஒரு புக்குன்னு ஆட்டையா போட்டா கூட 1000 ரூபா நிக்காது. நிக்கும் ரூம் வாசல்ல போலீஸ் நிக்கும். காலேஜ்ல பாத்ரூம்குள்ள மட்டும்தான் கேமரா இல்லன்னு நினைக்கிறேன். மத்த எல்லா இடத்துலயுமே கேமரா வச்சிருக்காங்க. மாப்பிள, அந்த கேமரா மேல ஆட்டையா போடணும்டா. சும்மா வெட்டியா பேசிட்டு இருக்காதீங்கடா, நான் ரிசர்ச் பண்ணணும், கொஞ்சம் அமைதியா இருங்கடா. நீ பள்ளிக்கூடம் போறப்பவே பாதாம் பருப்புல இருந்து பாயாசம் கண்டுபிடிக்கலாம்னு சொன்னவன், இப்ப கரஸ்பாண்டன்ட் அம்மா வேற உன்னை ரிசர்ச் பண்ண சொல்லிட்டாங்களா? இனி சொல்லவா வேணும்? இனி உன்னையே கையிலேயே பிடிக்க முடியாது. ஏன்டா, ஏன் பொறுக்கலையா? அவனாவது ஏதாவது உருப்படியா கண்டுபிடிச்சா நாளைக்கு என் நண்பன் தான் கண்டுபிடிச்சான்னு பெருமையா சொல்லிக்கலாம்ல. என்னடா நீ இவனுக்கு சப்போர்ட்டா? ஆமாண்டா. மாப்பிள, பையன் பாசத்தை பார்சல் கட்டி தரேன், நம்பாத. டேய் ப்ளீஸ்டா, என்ன படிக்க விடுங்கடா. சாரிடா மாப்பிள, நீ ஓ வேலைய பாரு, நாங்க எங்க வேலைய பாக்குறோம். ஆனா ஒண்ணு, சந்தேகம்னு வந்துச்சுன்னு வச்சுக்க, கூச்சப்படாம என்னைய கூப்பிடுற. ரொம்ப தான் பேசிட்டோமோ?
என்னடா லைட் போட்டுறதுனால தூங்குறதுக்கு சிரமமா இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாப்ள, நீ படிடா. ம். இந்தா மாப்ள, எப்படியும் தூங்குன்னு சொன்னா தூங்க போறது இல்ல, இதை குடிச்சிட்டு படி. ம். மறுபடியும் வந்துட்டனா? குரங்கு பையன் எங்க இருக்கான்னு தெரியலையே. ஹலோ, எங்கேயும் போல, குரங்கு மேலதான் இருக்கு. மறுபடியும் வந்துட்டியா? ஏய் மேல வா. ஏய் நீ கீழே வாடா. ஐயோ, காத்தி பாத்துட்டா செம்ம அடி அடிப்பான். அவன் பசங்க கூட வெளியே போயிருக்கான். அவன் இங்க இல்ல, நீ வா. அப்ப நான் ஓகே. கடலை போச்சே. ஜோ கிட்ட போட்டுக்கலாம். அப்பா. ஆமா, உன் ஃப்ரெண்டு கார்த்தியோட ஃப்ரெண்ட் ஆறான்னு சொன்னாலே, ஆயிட்டாளா? தெரியலையே, ஆனா ஆயிருப்பா. எனக்கு என்னமோ அந்த பொண்ணை பார்த்தா செத்து போன பூச்சி மாதிரியே இருக்கா. அவ கார்த்தியை ஏமாத்தி ஃப்ரெண்ட் ஆவான்னு எனக்கு என்னமோ தோணவே இல்லை. அவ பாக்கிறதுக்கு தானே அப்படி இருப்பா. ஆனா சொன்னானா சொன்னபடி செஞ்சு காமிப்பா. பெருசா பில்டப்லாம் கொடுக்குற, பல்பு வாங்க போற நீ. அவ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்ப அவ கார்த்தியும் ஜெயாவையும் சேர்த்து வச்சிருவேன்னு சொல்ற. 100% கான்ஃபிடென்ட்டோட சொல்றேன், அவ பண்ணுவா. அதான் 100% சொல்லிட்டல. நாம ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணலாமா? முதல்ல எங்க அண்ணன் லவ், மத்ததெல்லாம் அப்புறம் தான். உன் அண்ணனோட காதல் கை கூடுறதுக்குள்ள எனக்கு வயசாயிடும் போல இருக்கு. உன்னை யாரும் வெயிட் பண்ண சொல்லல. உனக்கு அவ்வளவு அவசரம்னா நீ யார வேணாலும் கட்டிக்கோ. கழட்டி விட்டு யாரையா லவ் பண்ணலாம் தான் பார்த்தேன். ஆனா எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. என்ன சொன்ன? ஒன்னும் சொல்லம்மா. அந்த பொண்ணு பேர் என்ன? பிரியா. பிரியா. அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி என்ன ஆச்சுன்னு கேளு. இப்ப சொன்னதுலயே இதுதான் கரெக்ட். சரி பண்ணு. ஹலோ. பிரியா எங்க இருக்க? நான் இருக்கிறது இருக்கட்டும், ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட பேசணும். நீ எங்க இருக்க? நான் ஐடி பில்டிங் பக்கத்துல இருக்கேன். கட் பண்ண வரேன். என்ன சொல்றா? ஓகேவாமா? எதுவும் சொல்லல. நேர்ல வந்து ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றா. என்னத்த பெருசா சொல்ல போறா? அவனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு, என்னால முடியாது, ஆள விடுறா சாமின்னு சொல்ல போறா. அப்படியெல்லாம் அவ ஒன்னும் சொல்ல மாட்டா. உன் வாய் வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் கம்மன் இருக்கியா? என்னாச்சு? ஃப்ரெண்ட் ஆயிட்டியா? இன்னும் அவள மனுஷனே இல்ல. ஏய் இல்ல இல்ல, அதையும் தாண்டி புனிதமானவன் சொல்ல வந்தா, அதை கட்டி நீ அவசரப்பட்ட. ஏய் என்ன பிரியா, நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. போனியே, ஃப்ரெண்ட் ஆனியா இல்லையா? ஃப்ரெண்டெல்லாம் ஆயிட்டேன், அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா சாரி ஜோ, என்னால இதை பண்ண முடியாது. நான் தான் சொன்னல, அப்பவே சொன்னல. ஏ என்னாச்சு? பாவம்பா, அவன் ரொம்ப நல்ல பையனா இருக்கான். சத்தியமா என்னால அவனை ஏமாத்த முடியாது. ஏய் நம்ம என்ன அவனை ஏமாத்தி காசை புடுங்க போறோம்? அவனை ஏமாத்தி அவன் ஆசைப்பட்ட பொண்ணோட நம்ம சேர்த்து வைக்க போறோம். ரொம்ப நாளா போயிட்டு இருக்க கார்த்தி ஜெயா காவிய காதல் கதைய இதான் முடிச்சு வைக்கணும் தாயே. முடியாது மட்டும் சொல்லாதமா. நீ என்ன சொன்னாலும் சரி, என்னால இதை பண்ண முடியாது. ஏய் ப்ளீஸ், எனக்காக. அவளுக்காக இல்லாட்டி கூட பரவாயில்ல, எனக்காக பண்ணுமா ப்ளீஸ்மா. முறைக்கிறாளே. ஏய் ப்ளீஸ் பா, நான் அவனோட லவரோட சேர்த்து வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். அது உன்னால மட்டும்தான் முடியும். ரொம்ப யோசிக்காதம்மா, அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சாதான் நாங்க ரெண்டு பேரும் சேர முடியும். ப்ளீஸ்மா, ரொம்ப யோசிக்காத. சரி ஓகே, பண்ணி தொலைறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் காதலர்களே. எப்ப வர சொன்னா எப்ப வரீங்க? சரவணா, இனிமே உங்களுக்காக எழுதாத. திவ்யா, அவன் எங்களை நினைச்சு எழுதுறானோ இல்ல வேற யாரும் நினைச்சு எழுதுறானோ யாருக்கு தெரியும்? என்ன மாப்ள? அது உனக்கு எனக்கு இல்ல மாப்ள, இந்த அசல் காலேஜுக்கே தெரியும். சரவணா எழுதுற ஒவ்வொரு வார்த்தையும் திவ்யாவை நினைச்சுதான்னு. ஏன் மாப்ள? அப்ப நீ உட்காந்து என் தங்கச்சி எழுதிட்டு தானே, அதுவும் திவ்யா நினைச்சுதானா? இருக்கலாம். ஹேய், உத வாங்க போறீங்க, பாத்து இருந்துக்கங்க.
பின்ன என்னம்மா ஏதோ சின்ன சிறுசுங்க கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பீங்கன்னு சொல்லி லேட்டா வந்தா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. ஹே, கலைனா அதுக்கு ஒரு மரியாதை இருக்கணும், அப்பதான் நமக்கு அது வரும். சரி, எங்களே சொல்றிய அந்த காரியாப்பட்டி நாடக சபா பசங்க வந்துட்டாங்களா? அவனுங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே. டேய், அவங்களுக்கெல்லாம் ஆக்டிங் வரவே வராதுடா. சும்மா எல்லாத்துலயும் மூக்கு உடைச்சு டென்ஷன் பண்ணிருக்கானுங்க. அதுக்கெல்லாம் பிறவிலேயே ஒரு ஞானம் வேணுமாப்ல. என்னடா என்ன பத்தி பேச்சு? டேய், வெயில் நேரத்துல ஏன்டா வெறுப்பேத்துற? போலாம் சரி. மாப்பிள, அது என்ன கையில பச்சை கலர் கவரு? மாப்பிள, நடிப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அது எல்லாருனாலையும் பண்ண முடியாது. உன்னாலையும் பண்ண முடியாது. கிளம்பு போ. கோச்சுக்காதடா, சொல்றா. அது ஒண்ணு இல்ல மாப்பிள, ஒரு கலையை தொடங்குறதுக்கு முன்னாடி அது நல்லபடியா நடந்து முடியணும்னு கடவுளுக்கு ஒரு சூற தேங்காய் விடணும்டா. அதுக்கு தாண்டா இந்த தேங்காவையும் கற்பூரமும் கொண்டு வந்தேன். ஏன்டா தேங்காய் உடைச்சா எல்லாம் சரியாயிருமாடா? டேய், அது அவங்களோட நம்பிக்கைடா, அதையும் கொச்சப்படுத்துறீங்க. மாப்பிள்ள தேங்காய் குறா. எதுக்கு? குர்ரா ஒரு நிமிஷம். இந்த தேங்காய் நல்லா பாரு மாப்பிள்ள. அவன் மூஞ்சி மாதிரியே ஒரு தேங்காய் வாங்கிட்டு வந்திருக்கான். இது எங்க எடுத்திருப்பான்னு நினைக்கிற? கோயில்ல தேங்காய் உடைக்கிறாங்கல்ல, எல்லா தேங்காயும் முழுசா உடைஞ்சிடாது. 1 2 இந்த மாதிரி மிஸ் ஆகும். அதை விடி உட்காந்து பொறிக்கிறது அந்த நான்சென்ஸ். புறா கூடவே பொண்ணு வந்த மாதிரி சொல்றாங்க. இந்தா சரி சரி, நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், சீக்கிரம் வேலையை ஆரம்பிப்போம். கற்பூரம் எடு. அப்படியே எல்லாரும் எந்திரிச்சு இல்லைங்கப்பா. ஏய், அப்படியே சுத்துறா வெண்ண. அப்படி ஏன் மாப்பிள, ஊர்ல ஒருவேளை பூசாரி வேலை பார்த்திருப்பானோ? பூச்சாண்டி எதிர்ப்போம் மாப்பிள்ள. ஏய், அந்த ஸ்கிரிப்ட் பேப்பரையும் காமிடா. எல்லாம் நல்லா கண்ணை மூடி வேண்டுங்கப்பா. கண்ணை மூடி வேண்டுங்கப்பா. ஏய், பாத்துடா, ஏதாவது ஆயிட போகுது. ஒண்ணும் ஆகாது, நாங்க பாத்துக்கிறோம். அப்படி ஆண்டவா. என்ன கூடிர இளைய ஐயனாரி, ஏகமல் வந்தோரும் ஐயனாரி, காட்டுக்குள் கோயில் கொண்ட ஐயனாரி. டேய், அறிவு கட்டவன, முட்டா பேர, கிரிக்கா, பரதேசி, கருவாயா, ஒரு அறிவு இல்ல? சொன்ன கேட்டீங்களா? வேலையை காட்டுறாங்க பாரு இப்போ. மாப்பிள, எங்களை மன்னிச்சிடுறா. சரி விடு, வா கிளாஸுக்கு போவோம். டேய், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு எழுதின வரைக்கும் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. டைலாக் நான் அப்படியே சொல்றேன், நீங்க அப்படியே திருப்பி சொல்லிருங்க. ஒன்னே என்ன சரவணா? தங்கச்சி தன்னை ஒருத்தன் வர வழியில கேலி பண்ணிட்டான்னு அண்ணன் கிட்ட சொல்றான். ஓகே. முதல்ல தங்கச்சி தன்னை கேலி பண்ண விஷயத்த ஃபீல் பண்ணிட்டு சொல்லணும். தங்கச்சி. ஓகே, அப்பு நீ தான் அந்த தங்கச்சி, இப்படி வந்து ஃபீல் பண்ணு. பாண்டி, நீ தான் அந்த கேரக்டர் கரெக்டா இருக்கும், நீயே பண்ணு. சரி பாண்டி, இப்படி வந்து நில்லு. நீதான் வயசானவமா இருக்க பாக்காதான். டைலாக் நான் என்ன சொல்றேன்னு கேளு. முதல்ல அண்ணன் தங்கச்சியை பார்த்து, என்னடா ஒரு மாதிரியா இருக்க, உடம்பு எதுவும் சரியில்லையான்னு கேட்குற. ஓகேவா? ஓகே. எங்க சொல்லு. என்னடா புள்ள ஒரு மாதிரியா இருக்கு, எதுவும் பிரச்சனையா சொல்லு, எவனா இருந்தாலும் தூக்கிடுவான். டேய் டேய், விளக்கென்ன பாகிஸ்தான் தீவிரவாதி பேசுறா பேசிட்டு இருக்க? தங்கச்சி பேசுறா பேசுறா. ஓகே மாப்ள, சவுண்டா பேசிட்டோம்ல இருக்கு, இப்ப சவுண்ட குறைச்சு பேசுறேன். என்னடா தங்கச்சி, ஏதாச்சும் ஆச்சா? ஏதாச்சும் பேசுடா. டேய் டேய் டேய், ஏன்டா ஃபர்ஸ்ட் நைட்ல பொண்டாட்டிட்ட பேசுற மாதிரி பேசுற? கொஞ்சம் சத்தமா பேசுறா. டேய், என்னடா தங்கச்சி, ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சா? இங்க பாரு பாண்டி, நான் ஒரு வாட்டி பண்றேன், அதே மாதிரி பண்ணு சரியா? என்னடா ஒரு மாதிரி இருக்க, உடம்பு ஏதாவது சரியில்லையா? பார்த்தல, பண்ணு. என்னடா தங்கச்சி ஒரு மாதிரியா இருக்கு, என்ன வச்சிட்டு கஷ்டம். டேய் பாரு ஃபர்ஸ்ட் நல்லா இல்ல நான் போய் இன்னொரு வாட்டி பண்ணி காட்டுறேன், பாரு. நான் பாக்குறேன். என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க, உடம்பு ஏதாவது சரியில்லையா? ஆஹா, என்ன பார்த்தல, அது நடிப்பு. பாத்துறேன். என்ன தங்கச்சி, எதுவும் பிரச்சனையா? அண்ணன் கிட்ட சொல்லு, அண்ணன் பாத்துக்கிறேன். சொல்லுங்க. தங்கச்சி பிடிச்சி இந்த ஆள் தள்ளுற. சரி பாண்டி, நீ வெயிட் பண்ணு. அடுத்து அப்பு. அப்புவோட டைலாக் என்ன சரவணா? அண்ணன் என்ன ஆச்சுன்னு கேட்குறப்போ அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாமல் சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற. அப்போ நீ ஏதோ சொல்ல முடியாமல் இருக்கும்போது ஏதோ இருக்குன்னு சொல்லி அண்ணன் கேட்குறான். அதுக்கு தங்கச்சி, என்னை காலேஜில் போகிறப்போ என்னை கிண்டல் பண்ணுறான் ஒருத்தன் அப்படின்னு சொல்கிறா. இதான் அப்பு, கேட்டல, அப்படியே பண்ணு. டேய், என்னடா பண்ற? அழுறேன், மூடு வரணும்ல. காலே
காலேஜ் போயிட்டு வரும்போது டேய் எதுக்குடா ஒப்பாரி வைக்கிற? ஏய் எல்லாம் ஒரு மூடு வரதுக்கு தான். டேய் டேய் 5 ரூபாய்க்கு நடி, 5 லட்ச ரூபாய்க்கு நடிக்காத. மூடி சொல்றது செய். மூடி இதெல்லாம் பண்ணாதான் கேரக்டர் நிக்கும். அதெல்லாம் நின்னாலும் வைட்டு தெரியாது. விளக்கு என்ன? மூடி சொல்றது மட்டும் செய். இப்ப பார் எப்படி பண்றேன்னு. எதுக்குடா இன்ஸ்டால்மெண்ட்ல சொல்ற? திவ்யா நான் பண்றது தப்பா? ஒழுங்கு மரியாதை எல்லாரும் போயிடுங்க. அப்ப டைலாக் உங்களை வச்சுக்கிட்டு எதுவும் பண்ண முடியாது. சரவணா வா கிளாஸ்க்கு போலாம். அங்க போய் என்ன பண்ண போறோம்? நீங்க வந்தா வாங்க, வராட்டி போங்க. நம்ம போலாம் வா. திவ்யா டேய் சொன்னா ஒரு கேட்கற கேட்க அப்படியே முடியாது. மட்டும் பாரு. பயமாடி. தம்பி, இங்க சரவணன்னு படிக்கிறானே தெரியுமா? அவனோட அம்மா நானு. இங்க சரவணன் எத்தனை பேர் படிக்கிறாங்கம்மா? ஆனா நீங்க சொல்ற சரவணன் எந்த டிபார்ட்மெண்ட்? தெரியலப்பா, ஆனா இந்த காலேஜ்ல தான்ப்பா படிக்கிறான். டிபார்ட்மெண்ட் தெரியலனா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா? ஆமா, அவன் என்ன படிக்கிறான்? இன்ஜினியரிங் தான்ப்பா படிக்கிறான். எல்லாருமே இங்க இன்ஜினியரிங் தான் படிக்கிறாங்க. உங்க பையன் மெக்கானிக்கலா, சிவிலா, ஐடியா இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸா? இதுல என்ன படிக்கிறான்னு சொல்லுங்க. ஐயோ எனக்கு அதெல்லாம் தெரியாதப்பா. நீங்க சொல்றதை வச்சு உங்க பையனை கண்டுபிடிக்கணும்னா நீங்களே ஒவ்வொரு கிளாஸை ஏறி இறங்கி தான் கண்டுபிடிக்கணும். சரிப்பா நான் கிளம்புறேன். அம்மா இருங்கம்மா, என்ன சொன்னாலும் செஞ்சிருவீங்க போல இருக்க. இப்படிலாம் ஒவ்வொரு கிளாஸை ஏறி இறங்கி உங்களால கண்டுபிடிக்க முடியாது. உங்க பையன் மொபைல் நம்பர் சொல்லுங்க. தெரியாதுப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்க பையன் மொபைல் நம்பர் சொல்லுங்க. தெரியாதுப்பா, போன்ல எல்லாம் பேசினது இல்லப்பா. அட என்னம்மா நீங்க. சரி நேரா போய் ரைட்டு கட் பண்ணுங்க. அங்க ஆபீஸ் ரூம் இருக்கு, அங்க போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. சரிப்பா, நன்றிப்பா. சரவணனோட அம்மா மாதிரியே இருக்காங்க. போய் பாப்போம். அம்மா. அப்போ எப்படி இருக்க? அம்மா நல்லா இருக்கம்மா. நீங்க எப்படிமா இருக்கீங்க? சரவணன் எப்படிப்பா இருக்கா? என்னம்மா நினைச்சிட்டு இருக்காரு அப்பா? ஆனா ஒன்னா அவனை வீட்டுல இருந்து வெளியே அனுப்பிடுறாரு. அதுவும் நைட் அனுப்பியிருக்காரு. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாமா? என்னப்பாச்சு? சரவணன் சந்தேக கேஸ்ல போலீஸ் பிடிச்சு போயிட்டாங்கம்மா. ஐயோ, அவன் இப்ப காலேஜ்ல இல்லையாப்பா? எங்க இருக்கான்ப்பா? அம்மா அழாதீங்கம்மா. சரவணன் இப்ப காலேஜ் வந்துட்டு தான் இருக்கான். அன்னைக்கு ஏதோ நம்மளோட நல்ல நேரம் கேண்டீன் மாஸ்டருக்கு போலீஸை தெரிஞ்சனால அவரு பார்த்து சரவணனை கூட்டிட்டு வந்துட்டாரு. இல்லைன்னா என்னென்னமோ ஆயிருக்குமா. ஏமா அப்பா இப்படி இருக்காரு? அம்மா அழாதீங்கம்மா. வாங்க நம்ம சரவணனை பார்க்க போலாம். சரவணா. மா. சரவணா. மா. சரவணா எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கிறேம்மா. மா நீ எப்படிமா இருக்கிற? சாப்பிட்டியாப்பா? சட்டையெல்லாம் இப்படி அழுக்கா இருக்கேப்பா. நான் நல்லா தாமா இருக்கிறேன். நீ எப்படி இருக்கிற? வாழவும் முடியாம சாவும் வராம தவிச்சிட்டு. நல்லா எதுக்கு இருக்கு? இதெல்லாம் பாக்கிறதுக்கா வாழணும்? அந்த மனுஷனை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியலப்பா. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நான் நல்லா தான் இருக்கிறேன். நீ பக்கத்தில் இல்லைங்கிற ஒரே வருத்தம் தான். மற்றபடி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சாப்பிட்றதுக்கு தங்கறதுக்கெல்லாம் என்னப்பா பண்ற? என் முருகண்ணன் ஒரு கேண்டீன் மாஸ்டர் இருக்கிறாருமா. அவர் கூட தான் தங்கியிருக்கிறேன். அவர் என்ன நல்லா பார்த்துக்கிறாருமா. டே அப்பு சொல்றா. அம்மா ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. அவர் நல்லா பார்த்துப்பாருமா. நான் இப்படி எதுவுமே பண்ண முடியாம போயிடுச்சேப்பா. சரி சரவணா, வா வீட்டுக்கு போலாம். வா சரவணா. இல்லம்மா. ஏன் சரவணா அப்பாவை நினைச்சு யோசிக்கிறியா? வா சரவணா, அவர் ஏதாவது சொன்னா நான் பாத்துக்கிறேன். வா சரவணா போலாம். இல்லம்மா நான் வரல. எனக்கு அப்பா மேல கோபமும் வருத்தமும் இல்லைம்மா. அவர் நான் நல்லா இருக்கணும்னு தான் இப்படிலாம் பண்றாருன்னு எனக்கு புரியுது. ஆனால் அதே நேரத்தில் அவர் பயப்படுற மாதிரி நான் உருப்படாமல் போக மாட்டேன்னு நினைக்கிறாரு. நான் ஜெயிச்சு காட்டுவேன். அவர் முன்னாடி நான் நல்லா இருப்பேன். அதுக்கு இந்த இடவழி தேவைம்மா. அதெல்லாம் அங்க வந்து செய்ப்பா. நீ வீட்டுக்கு வந்துடு சரவணா.
நீ இல்லாத அந்த வீடு சுடுகாடு மாதிரி இருக்கு சரவணா. அம்மா அப்பா இன்னும் அவனை புரிஞ்சுக்கலம்மா. இப்போ அவன் வீட்டுக்கு வந்தான்னா கொஞ்ச நாளே அவனை மறுபடியும் வீட்டை விட்டு துரத்திடுவாருமா. அதனால இப்போ அவன் வரக்கூடாதுமா. சரவணன் நல்ல நிலைமைக்கு வரணுமா. அதுக்கப்புறம் தாம்மா அவன் வீட்டுக்கு வரணும். சரவணன் தோத்து போக மாட்டான்னு யாருக்கு தெரியுதோ இல்லையோ அப்பாவுக்கு தெரியணுமா. அவன் நல்ல மனசை அப்பா புரிஞ்சுக்கணுமா. அம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. சரவணனை நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம்மா. ஆமாம்மா, உன்னை போலவே என்னை முருகனை நல்லா பார்த்துக்கிறாரு. என்னை பற்றி நீ கவலைப்படாத. நீ நல்லா சாப்பிடு, உடம்பை பார்த்துக்கோ, அப்பாவையும் நல்லா பார்த்துக்கோ. சரிப்பா, உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதையே செய்ப்பா. ஆனா அங்க உயிரை ஒருத்தி கையில வச்சுட்டு காத்துட்டு இருக்கேங்கிறத மறந்துடாதுப்பா. நான் வரேன்ப்பா.